அண்மை செய்தி. விருதுநகர் கல்விமடை பகுதியில் கோவில் திருவிழாவில் உணவருந்திய 100க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்கிட கேட்கலாம். ஜான் கிறிஸ்டோபர், வணக்கம். 100 பேரும் உட்கொண்டது சைவ உணவா அசைவ உணவா? தற்போது யாரேனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா? மருத்துவமனை தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் வழங்கப்பட்டிருக்கிறதா? விருதுநகர் மாவட்டம் கோவில் கும்பாபிஷேகத்தில் சைவ உணவு சாப்பிட்டு 100க்கும் மேற்பட்டோருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதில் தற்போது 80 நபர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே கல்விமடை கிராமத்தில் கருப்பணசாமி கோவில் உள்ளது. இந்த கோவில் திருவிழாவில் நேற்று முன்தினம் கும்பாபிஷேகம் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் பக்தர்களுக்கு சைவ அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த அன்னதானத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்த ஏராளமான பேருக்கு திடீரென வாந்தி மயக்கம் போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட்டு இதனைத் தொடர்ந்து இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அங்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை, அருகில் இருந்த திருப்போணம் அரசு மருத்துவமனை ஆகிய இடங்களுக்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு தற்போது அவர்களுக்கு அங்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. 3 நாட்களாக தொடர்ந்து அன்னதானம் சாப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. விழாவில் விநியோகம் செய்யப்பட்ட குடிநீர் ஏற்றுக்கொள்ளாமல் தான் இந்த வாந்தி மயக்கம் ஏற்பட்டு இருக்கலாம் எனவும் மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கோவில் அன்னதானம் சாப்பிட்ட உடல்நிலைக்குறி ஏற்பட்ட சுமார் 81 நபர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் அவர்களுக்கு தீவிர சிகிச்சைகளை வழங்கி வருகின்றனர். இதில் பார்த்தோம்னால் பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் என ஏராளமானோர் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 100 நபர்களுக்கு மேற்பட்டோர் இதில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அதில் 80 நபர்கள் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். தற்போது இது தொடர்பாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இருப்பிடம் மருத்துவர் ஆரம் அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்து பேசி வருகிறார். அந்த தகவலையும் பார்க்கலாம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.